பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இன்று உபவாச நாள், 12வது நாள். ஹல்லேலூயா. உபவாச கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன புக்கு பார்க்க போறோம்? தானியேல் பார்க்குறோம். சரியா? ஓகே. சரி. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் ராஜா நாட்கள்ல நேபுகாத்நேச்சர் மன்னன் பாபிலோன்ல இருந்து என்ன செய்யறாரு? படையெடுத்து வருகிறார். அவர் வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு செஞ்சா, இஸ்ரவேல் புத்திரர்களுக்குள்ளே யூத குலத்துல நல்ல வசதி படைச்ச ராஜ குலத்துல நல்ல அறிவுள்ளவங்களா, ஞானம் உள்ளவங்களா, அழகுல அறிவுல சிறந்தவர்களை, கல்வியில் நிபுணர்களை, பாபிலோன் அரண்மனையில ஒருத்தனை கொண்டு வைக்கணும்னா அவனுடைய சேவிக்கிற திறன் அங்கே இருக்கிறதுக்குள்ள தகுதி எப்படி இருக்குமோ அவனை பிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட முதல்ல கொடுங்க, நாங்கள் அடிமையாக கொண்டு போகிறது. பிடிச்சாங்க. பிடிச்சு கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், பிரதானிகள், பாபிலோன் பிரதானிகள்ல அஸ்பனாஸ்னு ஒருத்தன் இருந்தான். அவனோட கையில் கொண்டு வந்து இவங்களை கொடுக்குறாங்க. இப்போ பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேச்சர் பார்க்குறாரு இவங்களால. இப்போ கொண்டு வந்தவர்களில் தானியேல் இருக்கிறாரு. யாரெல்லாம் இருக்கா? தானியேல் இருக்கிறாரு, அனனியா இருக்கிறாரு, மிசாவேல் இருக்கிறாரு, அசரியா இருக்கிறாரு. இவங்கெல்லாம் அதுக்குள்ள இருக்காங்க. இந்த 4 பிள்ளைகளை பார்த்தா ஞானத்திலையும் அறிவுலையும் சிறந்தவர்களா இருக்கிறத பார்த்த உடனே நேபுகாத்நேச்சர் மன்னன் சொல்றான், அப்பா ராஜகுலத்துல இருக்கான், எவ்வளவு அழகா இருக்கான், பராக்கிரமசாலிகளா இருக்கானுங்களே, எப்படி இருக்கானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு நம்ம அரண்மனையில கொண்டு வைக்கணும்னா நம்மளுடைய பாஷையாகிய கல்தேயர் பாஷையை இவங்களுக்கு 3 வருஷம் சொல்லி கொடுங்க. காலேஜ் எல்லாம் எத்தனை வருஷம் படிக்கும்? அப்போ எதுக்காக அந்த 3 வருஷம்? நான் படிக்கும் பொழுது எனக்கு விளங்குனது, இந்த 3 வருஷம் சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு திறமை வந்துடும் போல இருக்குது. அப்போமே அந்த 3 வருஷத்தை வச்சுருக்காங்க பாருங்க. 3 வருஷம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவங்களோட பெயர்களை மாற்றுங்க, யூத பெயர்களை மாற்றுங்க. நம்மளோட முழு பாபிலோன் எப்படி ஒரு மனுஷனை பார்க்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய இதை எல்லாத்தையும் மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. வேற வழி இல்லை, அடிமைகளாக போயாச்சு. போன பிறகு என்ன செய்வாங்க? கொண்டு போய் அவங்க சொல்கிறத தான் என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படிப்பட்ட காலத்தில் இவங்க உள்ளே போயிட்டாங்க. போன காலத்தில் அதிகாரங்கள்லேயே தானியேலோட அறிமுகம், அவங்க மற்ற இந்த அனனியா அசரியா இவங்களை குறித்த அறிமுகம் இருக்கும். இதில் ராஜா அசைவம் சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை சாப்பிடணும், மதுபானம் குடிக்கணும்லாம் சொல்லுவாங்க. இவங்க திராட்சை ரசம் குடித்தவங்களா இருக்கும். இவங்க ஊரில் இவங்க கறி சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிடாதவங்கலாம் கிடையாது. ஏன் இங்கே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க சாமியை கும்பிட்டு அதை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி தீட்டு அசுத்தப்படுத்தி கொடுக்கறத நான் சாப்பிட மாட்டேன். எவ்வளோ ஒரு வைராக்கியம்! ஹல்லேலூயா. இந்த தானியேல் இவங்க முன்னாடி கொண்டு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு இது அங்கே கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா? அரியோகுன்னு ஒருத்தர் இருப்பார், ஆரியோகுன்னு. அவர்கிட்ட சொல்லுவார், தயவுசெய்து ராஜா கிட்ட பேசுங்க, எங்களுக்கு மரக்கறி கொடுங்க. மரக்கறினா பருப்பு, காய்கறி, இதை கொடுங்க. இதில் நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களை செக் பண்ணி பாருங்க, உங்கள் ஆட்களை விட நாங்கள் தெம்பாகவே இருப்போம், அழகாகவே இருப்போம், சோர்ந்துலாம் போயிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இவர் மன்னன்ட்ட பேசினோன்னா ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. எந்த விதத்திலையும் அரண்மனை செய்கைகளினாலும் அந்த பாபிலோனிய அருவருப்பு தீட்டுகளிலும் தங்களை உட்படுத்திக்கே இல்லை அவங்க. ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தில் தேவன் மேலே வைராக்கியமாக இருந்த யூதர்கள். ஹல்லேலூயா. அதில் மெயினான ஆளாக நம்ம தானியேலை பார்க்குறோம். சரியா? அந்த தானியேல் தீர்க்க தரிசன புக்கை தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேருக்கு பேர் ஆண்டவர் வச்சது தானியேல் அப்படின்னு சொன்னால் தேவன் என் நீதி. யூத பேர் ஆண்டவர் வச்சது தேவன் என் நீதி அப்படின்னு தானியேலுக்கு பேர் வச்சிருந்தார். ஆனால் இவங்க கொண்டு போய் பாபிலோனிய பேராக மாற்றினதுனால பெல்தெசாத்சார் சாத்சார்னு
சொன்னா நேபுகாத் மன்னன் மகனோட பேராயிரும். இதுல சேர்த்திருக்கும் பெல் தெசாத்சார் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்னன்னா பாகாலின் பொக்கிஷம்னு அர்த்தம். பாகால்னா அவங்க கைகளால் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்கள், அதுக்கு அதோட பொக்கிஷமாமா. அவங்க பேரை மாத்திட்டாங்க. பெல் தெசாத்சார் அப்படின்னு சொன்னா பாகாலின் பொக்கிஷம்னு மாத்திட்டாங்க. ரெண்டாவது அனனியா, 3 பசங்க கூட ஃப்ரெண்டு இருந்தாங்கல்ல, அவங்க அனனியான்னு முதல்ல ஒருத்தர் வராரு. நேத்தே பார்த்தோம். அனானி அப்படின்னா தேவன் என் மீது கிருபையா இருக்கிறார்னு அர்த்தம். அவருக்கு பேர் என்ன? தேவன் என் மீது கிருபையா இருக்கிறார்னு அர்த்தம். இவங்க என்ன பேர் வச்சாங்க? சாத்ராக்குன்னு பேர் வச்சாங்க. அப்படின்னா சூரிய தேவனின் சிருஷ்டின்னு அர்த்தம். சூரியன் படைச்ச பிள்ளைன்னு பேரை மாத்தி விட்டுட்டாங்க. சரியா? இது சாத்ராக்குன்னு அர்த்தம். அடுத்து இன்னொருத்தர் இருந்தார், மிசாவேல்னு ஒருத்தர் இருந்தார். சரியா? அவரை மிசாவேல்னா தேவனிடத்திலிருந்து வருகிறவன் அர்த்தம். மிசாவேல்னா தேவனிடத்திலிருந்து வருகிறவன். அவனுக்கு என்ன பேர் மாத்துறாங்க அப்படின்னா மேஷாக்குன்னு மாத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு பாகால் இருந்தது, விக்கிரகம் மேஷாக்குன்னே இருந்தது. அந்த தெய்வத்திற்கு சொந்தமானவன் மாத்தி விட்டுட்டாங்க, சாத்ராக்குன்னு. சரியா? அடுத்து அசரியா. அசரியான்னா தேவனே என் சகாயர், தேவனே இக்கட்டில் எனக்கு பாதுகாக்கிறவருங்கிற அர்த்தத்தில் தேவனே என் சகாயர்னு பேர் இருந்தது. ஆபேத் நேகோன்னு பேர் மாத்துறாங்க. நீகோங்கிறது பாகால் தெய்வம், அவங்க தெய்வம். அந்த தெய்வத்திற்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஆபேத் நேகோன்னு சொல்லி பேரை மாற்றி விட்டுட்டாங்க. ஏன்னா யூத பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, அவங்க பாகாலை வச்சு தான் சொல்லணும், விக்கிரகங்களை வச்சு சொல்லணும்னு பேரை மாற்றி விட்டாங்க. சரியா? இப்போ இந்த புக்கில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இவர்கள் நாட்களில் நடந்த, தானியேல் என்பவன் நாட்களில் நடந்த சம்பவங்களை பார்க்குறோம். தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தின தரிசனம், அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அங்கே அடிமையாக போன இடத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அவங்கள ஆண்டவர் பாதுகாத்து உயர்த்தின சம்பவங்களை குறித்து இங்கு தொகுத்து எழுதின வார்த்தைகள் தான் தானியேல் புக்கு. ஹல்லேலூயா. சரி, அடுத்து எரேமியா, ஏசாயா, எலியா சொன்ன தீர்க்க தரிசனம் மாதிரி தானியேல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்கும், இப்படி பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இப்படி அழிஞ்சு போயிடுவீங்க, உங்களை கொண்டு போய் கொடுமைப்படுத்துவாங்க, மகா இக்கட்டில் சிக்குவீங்க, இப்படி சொன்ன மாதிரி இவர் வந்து ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி யாரும் பார்க்கல. நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் மத்தேயு 24:15 இயேசுவே தானியேலை தீர்க்கதரிசின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. மத்தேயு 24:15, மார்க் 13:14 இயேசுவின் வாயாலேயே தானியேல் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அப்புறம் இந்த 1ஆம் அதிகாரம் 8வது அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த புக்கு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கு. மூலமொழியில் எழுதப்பட்டிருந்தது தான் நமக்கு தொகுத்து வரப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 8 to 12 இது பூரா எபிரேய பாஷையில் எழுதப்பட்டுள்ளது. 2ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அராமிய பாஷையில் எழுதப்பட்டுள்ளது. அராமிக் பாஷை இயேசு பேசினார். எபிரேய பேச ஆபிரகாம்ல இருந்து மோசேல இருந்து எல்லாரும் எபிரேய பாஷை பேசினாங்க. இது அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து இதை படிக்கும் பொழுது, தானியேல் புக்கை படிக்கும் பொழுது நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா, 5ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து 6 படிக்காம 7, 8 படிக்கணும். 5 படிக்கும் பொழுது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மன்னர்கள் காலங்கள், அர்த்தசஷ்டா, இந்த முதலாம் தரியு மன்னன் இதெல்லாம் இடையில வர்றதுனால நம்ம குழம்பி போயிடுவோம். 5க்கு அப்புறம் 7, 8 படிக்கணும். 6 படிக்கும் பொழுது 9க்கு வந்துடணும். 6 படிக்கும் பொழுது 9க்கு அப்புறம் 10, 11, 12ன்னு படிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் இது வந்து நல்ல ஆழ்ந்த தீர்க்க தரிசனம் உள்ளது. வெளிப்படுத்துதல் இருக்கு இல்லையா புதிய ஏற்பாட்டில், அந்த வெளிப்படுத்துதலோட புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வெளிப்படுத்துதலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதில் உள்ளது போல ஆழ்ந்த தீர்க்க தரிசனம் தானியேலை வச்சு ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினார் அவருக்கு.
அந்த தரிசனம் இருக்கிறதுனால இது பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின சுவிசேஷம். தானியல் புக் என்னது? பழைய ஏற்பாட்டின் வெளிப்படுத்தின சுவிசேஷம். ஏன்னா தானியலும் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்த தரிசனத்துல இயேசு அடிக்கப்படுவார் சிலுவையில, தீர்க்க தரிசனத்துல அவரும் தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பார். இவரை குறித்து எசேக்கியேல்ல 14ஆம் அதிகாரம் 14லிருந்து 21 வரைக்கும் அங்கேயும் ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். தானியலை குறித்து, யோபுவை குறித்து, நோவாவை குறித்து எழுதியிருப்பார். அவங்களெல்லாம் நான் எந்த இக்கட்டிலையும் நான் பாதுகாத்துக்குவேன், ஏன்னா உத்தமனும் நீதிமானும் இருந்தார்கள், உண்மையாய் நடந்தார்கள், அவர்கள் ஆத்துமாக்களுக்கு அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள், அந்த மாதிரி என் சமூகத்தில் நின்னாங்கன்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வச்சு நோவாவை, யோபுவை, தானியலை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ எசேக்கியேல் 14 வீட்டில் போய் எடுத்து 14லேருந்து 21 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கணும். எந்த ஒரு வேதத்தையும் சொல்லப்பட்டால் வீட்டில் போய் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்கமாக வாசித்து, எஸ்ரா அதை தான் செய்தாரு, தீர்க்கமாக வாசித்து அந்த வார்த்தையை விளங்க பண்ணி, அப்பந்தான் அந்த மக்களுக்கு புரியும். நியாயப்பிரமாணங்கள் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சரண்டர் ஆனாங்க, ஒபே பண்ணினாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அதே போல தான் நம்ம இருக்கணும். படித்ததோட அதோட விட்டுறக்கூடாது. நேற்று கூட ஒரு வார்த்தை விட்டோம், நெகேமியாவுக்கு திர்ஷாதான்னு ஒரு பேர் உண்டு, அவருக்கும் பேரை மாற்றிட்டாங்க. எஸ்ராவுக்கு மட்டும் தான் வேத பாரகனாக இருந்ததுனால வார்த்தையை மாற்றாதபடி அவர் பேரையும் மாற்றலை போல இருக்கு. ஆனால் நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரத்தில் திர்ஷாதா சொன்னான்னு இருக்கணும். உடனே வேற யாருன்னு நினச்சிடாதீங்க, அது நெகேமியா. சரியா? கர்த்தரே ஆறுதல் செய்கிறவர்னு அர்த்தம் நெகேமியானா. சரியா? ரைட். அடுத்து இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், தானியல் புக்கு எப்படி இருக்கும். சரி, அந்த 12 அதிகாரங்கள் இருக்குது, அதை எப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னா 3 பாகமாக நம்ம பிரித்து பார்க்குறோம். பாகம் தானியலோட அறிமுகம். பாகம் தானியலோட அறிமுகம். அதில் தானியலும் அவனோட இருந்த வாலிபர்கள், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எப்படி அரண்மனையில் வச்சு பராமரிக்கப்பட்டாங்க, பராமரிக்கப்பட்டாலும் அந்த சூழ்நிலையிலையும் தங்களை எப்படி ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக தங்களை காத்து கொண்டாங்கங்கிற விஷயம் அந்த 1வது அதிகாரங்களில் இருக்குது. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாபிலோனில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் மற்றும் மன்னன் நேபுகாத் நேச்சர் கண்ட சொப்பனம், தரிசனங்கள், அதுக்கு தானியல் கொடுத்த விளக்கங்களை குறித்து இருக்கு. அதில் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய மரத்தை பார்ப்பார். சொப்பனமா ஒரு பெரிய மரத்தை பார்ப்பாரு. அதுக்கு யாரும் பதில் சொல்ல ஞானத்தில் சிறந்தவங்க யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. தானியல் ஞானத்திலையும் அறிவுலையும் ஆண்டவர் அவங்கள வச்சிருப்பாரு. அவரை கூப்பிட்டு சொல்ல வைப்பாங்க. அவர் அந்த பெரிய மரத்தை குறித்து விளக்கம் சொல்லுவார். சரியா? இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய சிலையை தரிசனத்தில் பார்ப்பார். அதுவும் புரியாது. உடனே தானியலை கூட்டிகிட்டு சொல்ல சொன்னால் அந்த பெரிய சிலை என்னது அப்படின்னு சொல்லி அதுக்கும் தானியல் விளக்கம் கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தானியலை, அதாவது நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நேபுகாத் நேச்சர் மன்னன் 120 தேசாதிபதிகளை ஏற்படுத்தி வச்சிருப்பான். இப்போ நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க, அடுத்து யார் முதலமைச்சர் இருக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஊருக்குள்ளே வந்துட்டா கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வார்டு கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, ஏரியாவுக்கு இப்படி ஒவ்வொருத்தராக கிராமணிஸ்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருப்பாங்க. இதே போல் 120 தேசாதிபதிகளை மன்னன் ஏற்படுத்தி வச்சுருந்தான். அந்த 120 பேரையும் கவனிக்கிறதுக்கு 3 பிரதானிகளை வச்சுருந்தான். அந்த 3 பிரதானிகளில் பிரதானி தானியேல். ஹல்லேலூயா! அடிமையாக கொண்டு போகப்பட்டவன், ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் அதிபதி ரேங்குக்கு கொண்டு வரார். ஹல்லேலூயா! அப்போ எவ்வளோ ஆண்டவருக்குள்ள அவன் வைராக்கியமாக, பக்தி வைராக்கியமாக, உண்மையாக தன்னை எந்தவித நல்ல வாய்ப்பும் வளமும் நம்மளை கெட்டதுக்குள்ளே கொண்டு போகிறதா இருந்தாலும் அதுலேயும் தன்னை சுத்தமாக பாதுகாத்து கொள்கிற ஒரு மனுஷனாக ஆண்டவர் பார்த்துருக்காரு. அதனால தான் அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. நம்மளும் அப்படித்தான். நம்மளை சுற்றி எத்தனையோ பாவ உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் தான் விட்டுட்டு போயிருக்கார். இன்னும் பரிசுத்தமாகு.
இன்னும் நீதிமானாகன்னு தான் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம், நீதிமானுக்கு மேல நீதிமான். முழுகிற நீச்சல் ஆழம் ஆவிக்குரிய அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். எந்த விதத்திலையும் உங்களை கரப்படுத்தி கொள்ளாதீங்க. அப்ப ஞானப்பாலான திருவசனத்தை கொண்டு உங்களை நான் சுத்தப்படுத்தியிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட இம்மாத்திரத்திலேயே என்னுடைய வார்த்தையினால நீங்க இப்பொழுதே பரிசுத்தப்பட்ட வச்சிருக்கீங்களே, அந்த வசனமே சத்தியம்னு ஆண்டவர் பல முறை நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அந்த தானியேல் இந்த பசங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணினாங்க. சரியா? அடுத்து பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னா, தானியேல் வந்து முதலாம் தரியு மன்னன் முதல்ல நாட்டை பிடிச்சாருல, எதை? பாபிலோன் நாட்டை பிடிச்ச தரியு மன்னன் இருக்காருல்ல, அவர் காலத்துல, அதுக்காக தான் 5க்கு அப்புறம் 7, 8 படிக்க சொன்னது. அவர் காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மன்னனை தவிர இவங்க எல்லாம் அந்த பிரதானிகள் இருக்காங்கல்ல, மீதி இருந்த பிரதானிகள், இவன் அடிமையா வந்தான், இவனை தூக்கி மேலே வச்சிருக்காரு, நம்ம இந்த நாட்டில் உள்ளவங்க நம்மளை கீழே வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினாங்க. அப்போ என்ன இப்போ நடக்குதுன்னா, அங்கே போய் பார்த்தா ரூம்ல அவர் மேல் வீட்டு அறையில் போய் சாளரத்தை இப்படி ஜன்னல் மாதிரி இந்த ஓப்பன் ஆகிருக்குல்ல, இதை திறந்து சாலமோன் ஆலயம் கட்டின காலத்தில் ஆண்டவர்கிட்ட சாலமோன் சொன்னா என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இந்த ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி நம் மக்கள் எங்க இருந்து தன் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே அவர்கள் ஜெபத்தை நீங்க கேட்கணும் எங்க இருந்தனாலும் சொன்னா, ஆண்டவர் அப்படியே ஆகட்டும்னாரு சாலமோன்ட்ட. அதை இந்த தானியேல் என்ன செய்யறா அப்படின்னா, ஜன்னலை திறந்து அந்த சாளரத்தை திறந்து இங்கேருந்து எருசலேமை நோக்கி, அடிமையாக வந்த பாபிலோன் தேசத்திலேருந்து எருசலேமை நோக்கி 3 அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் 3 வேலையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தார், உபாசிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அப்போது எவ்வளோ உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம், அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவனை பிடிக்கிறதுக்கு இதுதான் வழி. ராஜா இங்கே பாருங்க, உங்களை மட்டும்தான் வணங்கணும், உங்கள் நாமத்தை மட்டும்தான் சொல்லணும், வேற யார் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கணும் ராஜா அப்படின்னு சொன்னோன்னா, அவரு எவ்வளோ அக்கறையாக வந்து சொல்லிட்டாங்க. உடனே பேப்பரில் எழுதி முத்திரை மோதிரத்தை வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. சொன்னது தான், ராஜா உத்தரவு கொடுத்தா ராஜாவுக்கு அதுதான், அவர் மாற மாட்டார். பிரமாணம் அங்கே உள்ள ராஜாவின் பிரமாணம், அவர் கையெழுத்து போட்டால் அவரே மாற்றக்கூடாதுங்கிற லெவலுக்கு இருக்கு. அப்போது பார்த்து இவங்க கதவை திறந்து பார்த்தா அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். போய் சொல்கிறாங்க, ராஜா இங்கே பாருங்க, அவங்க இப்படி உங்கள் நாமத்தை தானே சொல்லணும், உங்கள் பேரை தானே சொல்லணும், இவங்க போய் அவங்க தேவனை கும்பிட்டுட்டு இருக்காங்க, எபிரேய தேவனை கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இவன் கும்பிடுறான், இவனோட சேர்ந்தவங்களும் அதை செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறா தெரியுமா, ராஜா உடனே என்ன பண்ணுறான், கொண்டு வா என்ன செய்யணும், சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அவனுக்கு மனசு கஷ்டப்படுது. ஏன்னா தரியு மன்னனையும் ஆண்டவர் ஆவியில் ஏவி தான் அந்த நாட்டை பிடிக்க வச்சார். அதனால் மனசு இவனை தூக்கி சிங்க குகையில் போடுறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ராஜா நீங்கள் சொன்னது தான், மாறக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லணும்னா அவ்வளோதான். நைட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா, மனசு அப்படியே துக்கப்படுது. அவனை பார்த்தா அவ்வளோ நல்ல தானியேல், அவன்கிட்ட போய் சொல்கிறாரு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும், உன்னை நான் சிங்க குகைக்குள்ள போட வேண்டிய சூழ்நிலையில் கட்டாயப்படுத்தப்பட்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுட்டு, சிங்கங்கள் உள்ள கிடக்கு, குகையை அந்த குழியை கல்லை வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த மன்னன் தூங்கலையாம். அப்படியே தாவீதை கடிச்சிருக்குமோ அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஓட்டம் ஓடி அவர் ராஜா போய் அங்கே தான் நிற்கிறார். தண்டனை கொடுத்த கைதியை பார்க்கறது அவருக்கு வேலை இல்லை, ஆனால் ஓடுறாரு. போய் கல்லை நகட்ட சொல்லி மேலேருந்து கேட்காரு, ஜீவனுள்ள தேவனை கும்பிடுற தானியேலே நீ உயிரோடு இருக்கிறையா, உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்டோன்னா உள்ளே இருந்து அவர் சொல்கிறாரு, அன்புள்ள அரசனே நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே சிங்கத்தின் வாய்களை அவர் தூதர்களை கொண்டு தச்சு போட்டுட்டார், அது என்னை கடிக்கல, நான் அதோட தான் இரவு முழுவதும் இருந்தேன். அப்போ அந்த ராஜாவுக்கு நம்ம தேவனை குறித்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ வெளியே வந்துடுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கும் தீங்கு நினைக்கவில்லை மன்னா, என் தேவனுக்கும் நான் தீங்கு நினைக்கவில்லை, அதனால் அவர் என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருந்தார், என் தேவன் உயிருள்ள தேவன் சொல்லி தானியேல் சொல்றார். இப்போ நேபுகாத்நேச்சருக்கு கொஞ்சம் வந்துருவோம். நேபுகாத்நேச்சர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மரத்தை கனவு கண்டது,
அப்புறம் சிலையை கண்டது, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க உங்களை ஆண்டவர் உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு மன்னா. ஆனா இந்த மகா பாபிலோனை நான் கெட்டினேன், என் சிருஷ்டிப்புன்னு நீங்க பெருமையா பேசுற அன்னைக்கு இந்த தேசத்தை விட்டு உங்களை தள்ளிடுவாங்க, வனாந்தரத்துக்குள்ள கொண்டு போயிடுவாங்க ராஜா. நீங்க மாடுகளை போல புல்ல மேய்வீங்க, பனியில நனைஞ்சிட்டு இருப்பீங்க, ஆடு மாடு போல ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா ஆயிட்டார். சொன்ன மாதிரியே பெருமையா பேசின உடனே ஆண்டவர் தள்ளிட்டார். அப்ப அவர் சொல்றாரு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் அந்த தேவன் எங்கள் தேவன் அப்படின்னு சொல்லவும் அதே போல இருக்கார். ஆனா அங்க போயிட்டு குறிப்பிட்ட காலம் 70 நாட்கள் செல்லும், அந்த காலங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்ப வந்து குறிப்பிட்ட நாட்கள் சென்ற உடனே நேபுகாத்நேச்சர் மன்னன், உங்கள் தேவனே தேவன், உங்கள் தேவனே தேவன், இந்த தேவன் பரலோகத்தின் தேவன் என்ன பாதுகாத்திருக்காருன்னு சொல்லி தன்னை அடிமைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சாசனம் எழுதிடுவார். இவர்கள் ஆராதிக்கிற தேவனே உண்மையுள்ள தேவன். இதே போலதான் தரிய மன்னனோ என்ன செய்வாரு, இவங்க ராஜ்யத்துல இருந்து அங்க அடுத்து வந்து இவரோட பையன் பெல்ஷாத் சார் இருப்பாரு, பனிமூட்டுகள்ல மதுபானம் குடிச்ச ஒரு ஆலயத்தின் பனிமூட்டுல. அப்பமும் மெனே திக்கல் உப்பார்சின், ஒரு ராஜ்ய முடிவுக்கு வந்துட்டு திராசுல நிறுக்கப்பட்டாய், குறைவுடன் காணப்பட்டாய், உன்னுடைய ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு மேதிய மன்னனுக்கு பெர்சிய மன்னனுக்கு போகும் அப்படின்னு சொன்னோன்னே நைட்டே கொலை செய்யப்படுறான். மேதி ஃபர்ஸ்ட் இந்த சிங்க கொகையில போட்ட தரி மன்னன் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை பிடிச்சிட்டான். அப்ப பாபிலோன் பிடிச்ச அசிரியா பிடிச்ச இஸ்ரவேல் கூட யூதா, எல்லா தேசமும் மொத்தமா மேதியா பெர்சியா எல்லாம் உள்ள வருது. இந்த டைம்ல கோரேஸ் ராஜாவுக்கு தன் பெண்ணை கொடுத்ததுனால தரியு ராஜா இறந்த பிறகு கோரேஸ் ராஜா கைக்குள்ள வந்து வெண்கல கதவுகளை உடைத்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த நேரத்துல கோரேஸ் ராஜா ஆட்சி செய்யும் பொழுது அவர் தானியேலுக்கும் தரிசனங்களை ஆண்டவர் கொடுப்பாரு. 9, 10, 11, 12 தரிசனங்களை கொடுப்பாரு. அப்போ 9வது அதிகாரத்துல என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஜனங்களின் மீறுதலுக்காகவும் அவர்களின் மீட்புக்காகவும் தானியேல் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறத குறிச்சு இருக்கும். 70 வாரங்கள் குறித்த தீர்க்க தரிசன விளக்கத்தை காபிரியேல் தூதனே வந்து அவருக்கு சொல்லுவாரு இந்த 9ல. அப்புறம் 10ல இருந்து 12 பார்த்தீங்கன்னா, பெர்சிய மன்னனாகிய கோரேஸ் 3 காலம் ஆட்சி செய்யும் பொழுது அப்பொழுது போர் வரும், சண்டை மூளும், ஆண்டவர் தரிசனமா காட்டுவார், போர் வரும். அந்த 3 ஆட்சி காலத்துல 3 வருஷம் ஆட்சி காலத்துல அதுல வந்து தரிசனங்களை கொடுப்பாரு. அப்பிறகு அதன் பின்பு இஸ்ரவேலின் எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. இதோட மாத்திரம் இல்ல, சாத்ராக் மேஷேக் கனானியாவை இன்னொரு ஒரு பெரிய சிலை கண்டாருல, அதே போல 60 அடி உயரத்திலேயே 60 அடி அகலத்திலேயும் ஒரு பெரிய பொற்சிலையை செஞ்சு ஊருக்கு நடுவுல கொண்டு வைத்து இந்த சிலையை வணங்க வேண்டும்னு சொல்லி அடுத்த உத்தரவை கொடுப்பாங்க. கொடுத்த மன்னன் கொடுப்பான். நேபுகாத்நேச்சர் கொடுக்கும் பொழுது இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 3 வார்த்தை சொல்லுவாங்க. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம். அடுத்து சொல்றாரு, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். நம்பிக்கையோட சொல்றாங்க, விசுவாசத்தோட சொல்றாங்க. அடுத்து நம்பிக்கையோட சொல்றாங்க, அப்படியே விடுவிக்காம போனாலும் உன் தேவனைய வாயால நான் வந்து ஆராதிக்கவும் மாட்டேன், சிலையை வணங்கவும் மாட்டேன். இதுதான். நடந்தாலும் நடக்கலாட்டியும் என்னை காப்பாத்தாம போனாலோ நான் என் தேவனை விட்டு உன் தேவனை நான் ஆராதிக்க மாட்டேன், வணங்கவும் மாட்டேன் சொல்றோம் பாருங்க. அதுதாங்க ஆண்டவர் மேல வச்ச உண்மையான அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு காரியத்துக்கு காத்து இருக்கிறோம், நடக்கல, லேட் ஆகுது, உடனே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யல, என்னைய கைவிட்டுட்டாரு, நான் ஏன் பிறந்தனோன்னு பிறப்பை குறிச்சு வரைக்கும் துக்கத்துக்கு போயிடுறோம். ஏற்ற காலத்தில் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் நமக்கு ஒரு கஷ்டங்கள் உபத்திரவன் வழியே கொண்டு போனாலும் உபத்திரவத்திலே தேவனுக்குள்ள நம்மளை நிலையா நிக்க வச்சு வெற்றியை கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. வெற்றியிலையும் நம்மளை தாழ்மைப்படுத்திக்கத்தான் தெரியணும்.
ஒரு தலக்கணத்துல பெருமையோட இருந்தா நேபுகாத்நேச்சர் மன்னனுக்கு நேர்ந்த கதி நமக்கும் வரும். ஆனாலும் அந்த மன்னன்கிட்ட இருந்து ஒன்று கத்துக்கணும். கடைசி நிமிஷத்துல ஆண்டவர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் சாசனம் எழுதிட்டார். பரலோகத்தின் தேவன். ஹல்லேலூயா. அடிமையா பிடிச்சிட்டு போனாலும் அவனையும் பாபிலோன் மன்னனையும் என் ஊழியக்காரங்கிறார் ஆண்டவர். கோரேஸ் ராஜாவை சொல்றாரு, இவன் என் மேய்ப்பன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நம்மளை பிடிச்சு கொடுக்கிறவங்க மனசுலயும் கொஞ்சம் ஆண்டவர் இரக்கத்தை நமக்காக வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் பிடிச்சு கொடுக்கிறார்? சொல்றத ஒரு வார்த்தை நம்ம கேட்கறது இல்லை, கேட்கறதே கிடையாது. அதனோட விளைவு எச்சரிக்கை தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்பவும் கேட்காத பட்சத்துல தான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, நீங்க இன்னொரு மன்னன் கையில, கொடுங்கோல் மன்னன் கையில போனாதான் அங்க உங்களை படுத்துற பாட்டில நம்முடைய தேவன் எப்படி வச்சிருந்தாருன்னு சொல்லி உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துதான் நீங்க தலைய குலுக்கி கொண்டு அலைகிற சியோன் குமாரத்தை துலுக்கி கொண்டு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி துலுக்கிட்டு அலைகிறியே, இல்லை இல்ல, அங்க மொட்டை அடிக்கப்படுவாய். ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, மொட்டை தான், புருவ முடி புடுங்கிறது தான், கற்புக்கே சேதாரம். ஆனா இங்க இருக்க சொல்ல நீ எப்படி இருந்த? அங்க இருந்து ஆனந்த கழிப்புடன் வருவீர். இங்க புலம்பலா இருந்தீங்கல்ல, ஆனந்த கழிப்புடன் சியோனுக்கு நீங்கள் மீண்டும் திரும்பி வருவீங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம எல்லாம் எடுத்து கெட்டப்பட்டவங்க இன்னைக்கு வாழ்க்கையில, மறுபடியும் நம்ம எடுத்து கெட்டப்பட்டவங்க. அப்போ தானியேலோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தானியேலையும் சரி அவனை சார்ந்தவர்களையும் சரி பெயரை மாத்திருக்கலாம், பாஷையை மாத்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அவங்க வந்து தேவன் மேல வச்ச பக்தி வைராக்கியத்தை எந்த மன்னனாலையும் மாத்த முடிஞ்சதா? முடியல. அதே போல நம்ம தானியேலா பார்க்கப்படுறோம்னு வச்சுக்கோங்க, சிங்க குகையில நம்ம இருந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தானியேலா ஆண்டவர் பார்க்கிறாருன்னு சொன்னா நான் இருக்க வேண்டிய இடம் சிங்க கெபி தான். பிரச்சனையே வந்தாலும் பிரச்சனைக்குரிய நபர்கள் வாயை கெட்டி போட்டுருவார். ஆனா அந்த இடத்துல பாதுகாப்பு தந்திருப்பார். 3 நபர்களையும் தூக்கி உள்ளே போடும் பொழுது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு உள்ள போடும் பொழுது தூக்கிக்கிட்டு போனவங்களே கருகி செத்து போயிட்டாங்க. 7 மடங்கு வெப்பத்தை உயர்த்தி வைத்திருக்காங்க. 3 பேர் கூட 4வது நபரா கர்த்தர் நடந்துட்டு இருக்காரு. என்னை விடுவிக்கிற இயேசு நடந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க சொல்லிட்டு உள்ள போனாங்க. ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் தானியேல் புக்ல பல வெளிப்பாடுகளையும் ரகசியங்களையும், தானியேல் உண்மையும் உத்தமமுள்ள மனிதனாக இருந்ததுனால ஆண்டவர் பல தீர்க்க தரிசனங்களை கொடுத்து அவனை அந்த சாம்ராஜ்யத்தில் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.